நம்ம வந்து இன்றைக்கி சமோசா பண்ண போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி வெஜ் சமோசா பண்ண போகிறோம். அது வந்து ஃபுல்லாக கோதுமை மாவுலேயே பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு உப்பு போடுறேன். 1 ஸ்பூன் சால்ட்டு. இது வந்து தேங்காய் எண்ணெய், அது 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லா மாவுலையும் சேர்கிற மாரி நல்லா இதை கலந்துக்கணும். எண்ணெய் உப்பும் கலந்துட்டு இப்போ தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு இதுக்கு நம்ம இதை கலந்துக்கலாம். நம்ம இப்போ வந்து மாவு பிணைஞ்சிட்டோம். மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக பிணையக்கூடாது. இந்தமாரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டு ஒரு ஈரமான துணி போட்டு மூடி ஒரு 1/2 hour மாவை நல்லா ஊற வச்சிடலாம். நம்மளோட வெஜ் சமோசாவுக்கு நம்ம உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்தமாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது போக ஒரு கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன். இது வந்து பாதி பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு துருவி தண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நிறையா இருக்கும், அதனால நல்லா புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். இதில் வந்து நான் இப்போ 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது போக உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த காயெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் இங்கே சூடு பண்ணியிருக்கேன். அந்த பேனில் வந்து இதை வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும். ஒரு கேரட், 1/2 பீட்ரூட், ஒரு உருளைக்கிழங்கு, இது 3ஐயும் இதில் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப வேக வேண்டாம், லைட்டாக காய் வந்து வதங்கினா போதும். அதோட தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் வதங்கினா போதும். ஒரு 2 minutes இந்தமாரி நல்லா இந்த காயெல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், பச்சை மிளகாயும் இது நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இந்த காய்கிட்ட தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் உப்பு இதில் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சிருந்தோம் இல்லையா ஆனியன், இதை வந்து இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த காயோட நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஆனியன் ரொம்ப பதங்க வேண்டாம், அப்புறம் டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்மளோட மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவு இப்போ நல்லா வந்து ஊறிடுச்சு. இதை நம்ம வந்து குட்டி குட்டி பாலாக நம்ம இதை திரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பால் எல்லாம் உருட்டியாச்சு. நான் இங்கே வந்து ஒரு தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். இந்த பாலை நம்ம வந்து எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக வந்து இதை நம்ம வந்து தேய்ச்சிக்கணும். இப்படி மாவு நல்லா தொட்டுட்டே நம்ம தேய்க்கலாம். இந்த மாரி நல்லா தேய்ச்ச உடனே இதை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணணும். இந்த ஓரங்களில் உள்ளதை நம்ம வந்து அப்படியே இதை கட் பண்ணி நம்ம இதை எடுத்துடணும். இப்படி நல்லா ஒரு சதுரமாக இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாவெல்லாம் சேர்த்து நம்ம திரும்ப நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இந்த தோசை பேனில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஒரு 2 செகண்ட் தான் நம்ம இதை போட்டு எடுக்கணும். ஒரு சைடு 2 செகண்ட், இதை திருப்பி போட்டு அடுத்த சைடு ஒரு 2 செகண்ட், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் சூடான உடனே
எடுத்து ஒரு இதில் போட்டு இதை வந்து நம்ம ஒரு செவ்வகமாக நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் வந்து நம்மளோட சமோசாவோட ஷீட்டு. இதுமாரி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நம்மளோட சமோசா ஷீட்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமோசா நம்ம இப்போ போட்டு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் எண்ணெய். நான் தேங்காய் எண்ணெய் தான் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ. இந்த சமோசா வந்து ஒட்டுறதுக்காக நான் ஒரு கப்பில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை நம்ம அதை கரைச்சி வச்சுக்கலாம். இங்கே வந்து எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. இங்கே வந்து இந்த சமோசா ஷீட் இருக்குது. இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காக கரைச்ச மாவு இங்கே உள்ளே வச்சுருக்கு. அந்த ஸ்டஃபிங் நமக்கு இங்கே நல்லா சூடு நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஷீட் எடுத்து இந்த லென்த் வைஸில் வச்சுக்கணும். இந்த கட்டவரில் வந்து இப்படி இங்கே லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து இங்கே இப்படி இந்த கார்னருக்கு நம்ம கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து உள்ளே ஸ்டஃபிங் வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சைடு நம்ம இங்கே பேஸ்ட் வச்சுக்கோங்களேன். பேஸ்ட் நம்ம வச்சு நல்லா இங்கே ஒட்டிக்கலாம். இந்த பேஸ்ட் எடுத்து இங்கே சைடில் நல்லா இங்கே ஃபுல்லாக தடவிட்டு இதை வந்து நல்லா இங்கே ஒட்டி விட்டுறணும். நல்லா இங்கே பேஸ்ட் போட்டு நல்லா ஒட்டிட்டு நமக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் தேவையோ இந்த கோன் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நம்ம இங்கே ஸ்டஃபிங் வைக்கணும். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி எவ்வளோ இதில் உங்களுக்கு பிடிக்குதோ அவ்வளோ நம்ம இங்கே இதில் ஸ்டஃபிங் நல்லாவே வச்சுக்கலாம். நிறையாவே ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாவை வந்து இங்கே கொஞ்சம் இது பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். இங்கேயும் நல்லா இங்கே ஃபுல்லாக நம்ம இங்கே தடவிட்டு அப்படியே நம்ம இங்கே அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறோம். இந்த ஷீட்டை வந்து இப்படி லேட்டஸ்ட் வச்சுட்டு இந்த கட்டை விரலை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதை வந்து அப்படியே இந்த கார்னருக்கு நம்ம அப்படியே இங்கே வந்து கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தால் நம்மளோட சமோசா வந்து ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேஸ்ட்டை எடுத்து இந்த கார்னரில் நம்ம வந்து ஒட்டிக்கணும். இதை வந்து நல்லா ஒட்டிட்டு உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஸ்டஃபிங் இந்தமாரி நல்லா ஸ்டஃபிங் வச்சுட்டு இங்கெல்லாம் நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து தடவிட்டு இங்கே அப்புறம் இங்கே கீழே கொஞ்சம் தடவிட்டு நல்லா இழுத்து ஒட்டி விட்டுறணும். நல்லா அந்த கார்னர்லாம் நல்லா ஜாயின் பண்ணி விட்டோம்னா நம்ம சமோசா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங் வச்சு மடித்த சமோசாவை நல்லா ஆயில் சூடாக இருக்குது. நம்ம ஆயிலை நம்ம இப்போ சேர்த்துடலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹாட் ஆகக்கூடாது, சும்மா லைட் ஹாட்டாக இருக்கும்போது நம்ம சேர்த்துடணும். இதுவே நல்லா ஃபுல்லாக பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். நம்மளோட டேஸ்டான வெஜ்ஜு சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பாருங்கள் ஸ்டஃபிங் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குன்னு. நம்ம சமோசா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.